எல்லா கருத்து கணிப்புகள்லயுமே திமுக அபார வெற்றி. தாவேக்கா மொத்தமா ஊத்திக்கிச்சு. டேய் சொனமுத்தா போச்சா? எக்ஸிட் போல பத்தி கேட்டோன்னே குருவி காதுக்குள்ள ரிங்கன்னு சுத்தி இருக்குமே. இல்ல பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு போ. டேய் சுரா சுலைமானே, வாரிசு வசீமே, 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 4ஆம் தேதி சாயங்காலமே ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்லி நம்ம அண்ணன் வீட்டுக்கு ஃபுல்லா பொக்கே கொடுக்க வந்துருவாங்க. 5ஆம் தேதி ஃபுல்லா எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டுறோம். 33 அமைச்சர்களை உருவாக்குறோம். 6ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில ஆளுநர் போய் சந்திக்கிறோம். 7ஆம் தேதி நம்ம தோனியோட நம்பரு ராசியான நாள், அன்னைக்கு பதவி இருக்கிறோம் சும்மா ஓபன் கிரவுண்ட்ல. ஹலோ அண்ணா, அமைச்சர் ஒரு பட்டியல் ரெடினா. மொத்தம் 33 அமைச்சர்கள். அதுல நீங்க தான் வந்து முதலமைச்சர், உள்துறை அமைச்சரும் உங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளே இருக்கீங்களா, அதனால உள்துறை அமைச்சர் உங்களுக்கே கொடுத்துறோம். கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு போ. இதான் இன்ஸ்டாகிராம் உலகம் வேற, யதார்த்த உலகம் வேறன்னு சொன்னா எவன் கேக்குறீங்க? இன்ஸ்டாகிராம்ல ஒரு 10 பேர் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கடுத்து இந்த ஓட்டு போடுற வெடல பசங்களாம் நாங்க எங்க அண்ணாக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறத பார்த்துக்கிட்டு அவ்வளவுதான் எல்லாமே நாங்க தான் அப்படின்னு ஆடினீங்க. ஆனா சாமானிய மக்கள் யாருமே திமுக ஓட்டு போடுறவங்களோ அதிமுக ஓட்டு போடுறவங்களோ அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அது ஒரு உலகமே வாழ்ந்துட்டீங்களா? ஆனா கடைசியில பாரு, நம்ம பேட்டை டிவி ஆரம்பத்துல இருந்தே சொல்ற மாதிரி தான் இப்ப கருத்து கணிப்புமே வந்திருக்கு. திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சு பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க. தாவேகாவுக்கு அந்த ரசிகர்கள் வெடல பசங்க இவங்களுடைய வாக்குகள் மட்டும்தான் வரும்னு சொல்லி இப்ப கருத்து கணிப்பு காலை வச்சு விட்டாங்க. அதனால ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கிரிஞ்சி வீடியோ போடக்கூடிய பசங்களா இருக்கட்டும், அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்டு கட்டி இருக்கிறேன் எங்க அண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பசங்க விஷயத்துல மே 4ஆம் தேதி கொஞ்சம் கவனமாவே இருங்க. வெற்றி தோல்வி இது எல்லாமே வாழ்க்கையில சகஜம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே இங்க தேர்தலில் தோத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இவங்க யாரெல்லாம் தலைவான்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க ரிசல்ட்டை பார்த்தோன்னா வெளிநாடுக்கு எங்கேயா போயிருவாங்க. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கே வராதவங்க என்ன செய்ய போறாங்க? ஆனா கடைசியில பலிகடாவி பாதிக்கப்பட போறது இது மாதிரி அப்பாவி பசங்க தான் பாதிப்பானுங்க. அதனால இவங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுத்தே ஆகணும். அதனால பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. இனியாவது பசங்களுக்கு எனக்கு வந்து இவரை பிடிக்கும், இவர் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர், இவர் எங்க ஜாதிய கட்சி தலைவர் அப்படின்னு ஓட்டு போடாம நம்மளுடைய ஓட்டு தான் மாநில நலனை தீர்மானிக்கிறது. அதனால நம்ம மாநிலத்துக்கு யாரால நல்லது நடக்கும், நம்ம மாநிலத்தை யாரெல்லாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை யார் வந்து களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கலை யதார்த்தத்தையும் அரசியலையும் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும்.